நம்ம கடந்த வாரம் யாக்கோபுல இருந்து காரியங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதுல நம்ம சோதனை குறித்து பார்த்தோம், பரீட்சை குறித்து பார்த்தோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று யாக்கோபு எழுதுகிற நிறைய காரியங்கள், அவர் நிறைய காரியங்களை தெளிவுபடுத்துகிறதே நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ வேதத்துல நம்ம உங்களுக்கு டவுட்னா நம்ம வேதத்திலே என்ன பண்ண முடியும், ஆண்டவர் அதற்கு அவர்களுடைய அப்போஸ்தலர் மூலமாய் விளக்கம் கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல பக்தி என்பது இந்த சபை கூடி வருகிற அந்த கொஞ்ச நேரத்துல குறித்து மாத்திரம்தான் நம்முடைய எண்ணத்துல இருக்குது. ஆனா யாக்கோபு போன அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிற பகுதியில நம்ம பார்க்கும்போது உண்மையான பக்தி என்னதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன போட்டிருக்கு, 27ஆம் வசனம் முதல் அதிகாரத்துல, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை ஆமா, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அதை குறித்து நம்ம தியானித்து முடிக்கும் போது ரெண்டாவது காரியத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது காரியம் மாசு இல்லாத கரைப்படாத ஒரு காரியம், அதாவது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிறது. அது எதை குறிக்கிறது, தேவனிடத்துல நம்ம செலுத்துகிற அன்பை குறிக்கிறது. ரெண்டாவது காரியம் நம்ம அந்த திக்கற்ற பிள்ளைகள், அந்த மற்றவர்களை விசாரிக்கிற காரியங்கள் பிறரிடத்துல அன்பு செலுத்துவதை குறித்து நம்மளால பார்க்க முடிகிறது. வேதத்துல முழுவதும் நம்ம பார்க்கிற ஒரு தெளிவான காரியம், நம்ம முதலாவது தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும், ரெண்டாவது மற்றவர்களிடத்துல நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த விசுவாசம் அது எப்படி செயலாக வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம யாக்கோபு இங்க சொல்லுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. நம்ம முதலாவது 17ஆவது வசனத்தை வாசிப்போம், ரெண்டாவது அதிகாரம். அதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். சோ ரெண்டு காரியம், அதாவது நம்ம விசுவாசம்னா நம்மளுடைய மனதுல இமீடியட்டா வருகிறது என்னது, விசுவாசம் என்றால் நம்ம அந்த டெபினிஷன் வேற, எபிரேயர்ல உள்ளது. நான் அது கேட்கல. விசுவாசம்னு உங்களுக்கு வார்த்தையை கேட்டா உடனே உங்களுக்கு என்ன தோணும், நம்பிக்கை. நம்ம நம்புறது ஒரு காரியம் இருக்குது, நம்புறது ஒரு விஷயம், இன்னொன்னு நடக்கும் நம்புறது, ஃபியூச்சர்ல உள்ளதை நம்புறது, இதெல்லாம் என்னது, விசுவாசமா நம்ம எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று பார்க்கலாம். இன்னொன்னு நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், அவரை நம்பி இருக்கோம், கிறிஸ்தவர்கள் என்று விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த விசுவாசம் நம்மளே எப்படி செயலாக வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண முடியுது, நிறைய காரியங்களை இங்க பார்க்க முடிகிறது. நம்ம முதலாவது வாசித்த அந்த முந்தின அதிகாரத்துல உள்ள வசனமும் என்ன சொல்லுது, உண்மையான பக்தி நம்மை கரைப்படாமல் பார்த்து கொள்வது, அதே நேரம் மற்றவர்களை விசாரிக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நம்ம நிறைய நேரம் ஆண்டவரோடும் நமக்குள்ள ஐக்கியத்துல அந்த காரியத்தை மட்டும் என்ன பண்ணுவோம், எப்பவுமே போக்கஸ் பண்ணுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது மற்ற காரியமும் என்னது, தேவையானது, அதுவும் என்னது, அது ரெண்டாவது கற்பனையாக நம்ம காரியத்துல பார்க்க முடிகிறது. அப்போ இங்க யாக்கோபு ரெண்டு விஷயத்தை குறித்து பேசுறாரு. அதாவது நம்முடைய விசுவாச வெளிப்படுகிற அந்த செயல் பட்சபாதம் உள்ளதாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒண்ணு பார்க்கிறோம். இன்னொன்னு அது விசுவாசம் கிரியையில என்ன பண்ணும், வெளிப்பட வேண்டும். எனக்கு விசுவாசம் இருக்குன்னா மற்றவர்களுக்கு பார்த்தா அது என்னது, செயல்ல தெரிய வேண்டும். நாமும் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. ரெண்டு காரியம் நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். கிரியை இல்லாத விசுவாசம்னு சொல்லும் போது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற இல்ல அந்த கிரியை, அதாவது சில பேருக்கு என்ன ஒரு தவறான புரிதல் இருக்கும்னா, நம்ம கிரியை செய்வதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம், நம்ம கிரியை செய்வதன் மூலமாக நம்ம ஆண்டவரை என்ன பண்ணலாம், சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கலாங்க, பிரியப்படுத்தலாம். அப்படி கிடையாது. நம்ம என்ன, ஆண்டவர்களுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய கிரியைகள் என்னது, அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாக மாற வேண்டும். அப்படி இருக்கும்போது கிரியை இல்லாத விசுவாசம் என்ன பண்ணுமா, செத்ததாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் கிரியையில என்ன பண்ணும், வெளிப்பட வேண்டும். நம்ம யாக்கோபு 1:22 பார்க்கும் போதும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவா. அப்ப எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் இந்த வேதத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமானால் அதை நம்ம என்ன பண்ணோம், செயல்ல, ஆக்ஷன்ல என்ன பண்ணோம், அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு கதை, அது உண்மையான சம்பவம் இல்லை, ஆனா பெரும்பாலும் ஒரு உண்மையான சம்பவம் போல சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், பழைய காலத்துல
அமெரிக்கா தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் என்ன இருக்கும், ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கும். நம்முடைய ஊர்ல வந்து என்ன இருக்கும், பணத்தினால வேற்றுமை இருக்கும், ஜாதிகள்னால வேற்றுமை இருக்கும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்க மாதிரி அங்க வந்து இனத்தை சார்ந்து சில வேற்றுமைகள் அப்படி அதிகமா இருக்கும். அப்போ வந்து சபைகளும் எப்படி இருக்கும்னா, வெள்ளைக்காரங்களுக்கு தனியா சபை அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல அப்போ வந்து ஒரு மனிதன், இது வந்து ஒரு நடந்த சம்பவம் கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதையாக அந்த சூழ்நிலையை விவரிக்கிற ஒரு கதையாக சொல்லப்படுவது என்னதுன்னா, ஒரு கருப்பு இனத்த மனிதர் வந்து என்ன பண்றாரு, அமெரிக்கா தேசத்துல இருக்கிறாரு, அவர் போறாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, ரட்சிக்கப்படுறாரு. அவருக்கு ரொம்ப ஆசை என்ன பண்ணோம், சபைக்கு போகணும். அவர் வந்து புதுசா போறாரு ஒரு பகுதியில, அங்க என்ன பண்றாரு, சபைக்கு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஆராதனை அட்டன் பண்றதுக்கு கிளம்பி போறாரு. கதவை திறந்து உள்ள போனதும் என்ன பண்றாங்க, அவரை உள்ள இருக்கிறதெல்லாம் வெள்ளையர்களா இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அவரை நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை ஏளனமாக பேசி என்ன பண்றாங்க, வெளியில அனுப்பி விட்டுறாங்க. அவர் வெளியிலேயே வாசல்ல உட்காந்து என்ன பண்றாரு, ரொம்ப சோர்ந்து போய், நான் இவ்வளவு ஆசையா என்ன பண்ணேன், ஆலயத்துல வந்து ஆண்டவர் ஆராதிக்கலான்னு வந்தேனே, இப்படி என்ன உள்ள விடாம பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா சோர்ந்து போய் அழுது உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு வயதான மனிதர் போல ஒரு மனிதர் அங்க வராரு. வந்து அவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட பேசுறாரு, ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்க, நீ கவலைப்படாத, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஆலயத்துல போய் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு ரொம்ப ஆசை, நான் அதற்கு முயற்சி பண்ணி இங்க வந்தேன், ஆனா இப்ப என்ன பண்ணல, என்ன உள்ள விடல அப்படின்னு சொல்றாரா. அப்போ அந்த மனிதர், அந்த இன்னொருத்தர் அங்க வந்தவர் சொல்றாராம், நான் யாரு தெரியுமா, நான் வந்து இயேசு, நானும் ரொம்ப நாளா இந்த சர்ச்சுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. அப்ப அங்க உள்ள நிலைமை என்ன இருக்குது, அங்க அவர்கள் என்ன பண்றாங்க, பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அவங்க ஆண்டவரை போய் ஆராதிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனா ஆண்டவர் எங்க இருக்காரு, வெளியில இருக்கிறார். அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம இங்க யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதலாவது காரியம், நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாதான், பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேவனும் யாரு, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போ நாமும் அடுத்தவங்களை வந்து ஒரு பார்வையாலேயோ இல்ல அவர்களுடைய தோற்றத்தினாலேயோ இல்ல அவர்களுடைய நிலைமையினாலேயோ இல்ல அவர்களுடைய ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து நம்ம அவங்களை என்ன பண்ணக்கூடாது, ட்ரீட் பண்றவங்களா இருக்கக்கூடாது. மாறாக அவர்களும் தேவனால் என்னது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதுல வந்து நம்ம புரிதலோடு அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்க நம்ம பார்க்கும்போது முதல் பகுதி 1-4 வசனம் பார்ப்போமானால், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு, ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏனெனில் இப்ப நம்ம இங்க பாக்குறது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இது நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? பரவாயில்ல. ஆனா நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, திடீர்னு ரொம்ப அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷனோ இல்ல வெளியில வந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கவங்க யாரோ வந்து உள்ள வராங்க, அதே நேரம் இன்னும் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கவங்க வராங்க, நம்மளுடைய நார்மல் மென்டாலிட்டி என்ன இருக்கும், அவங்க கீழே உட்கார்ந்தா என்ன ஆகும், அவங்க ட்ரெஸ்ஸு அழுக்காகும், இல்ல அவங்க கீழே உட்கார்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்படிதான் நம்மளுடைய எண்ணம் வரும். நம்ம ஒருவேளை வெளியில சொல்லிடலாம், நம்ம இல்ல நாங்க அப்படிலாம் பண்றது இல்லை, ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சோம்னா அந்த சூழ்நிலையில நம்ம அதை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, இல்ல உங்க வீட்டுக்கே யாராவது அப்படி வராங்கன்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், என்ன எதெல்லாம் விசாரிக்க மாட்டோம், நம்ம அவங்களுடைய தோற்றத்தை வச்சு என்ன பண்ணுவோம், இவங்கள உள்ள விடலாம், இல்லைன்னா இவங்கள இந்த வாசல் வரைக்கும் விடலாம், இல்லைன்னா இவங்கள வெளியிலேயே நிப்பாட்டலாம். அப்படிதான் மனிதனுடைய எண்ணம் இருக்கும். அப்ப சபைக்கு வந்து வராங்க மனிதர்கள் வரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைமையில இருந்து வருவாங்க, ஒவ்வொரு சூழ்நிலைமையில இருந்து வருவாங்க. அவங்களுடைய தேவைகள் வித்தியாசமா இருக்கும், இல்ல அவங்களுடைய என்ன சொல்றது, ஒருத்தங்க நல்லா வசதியா வரக்கூடியவங்க இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சபைக்குள்ள நம்ம வரும்போது, சபை மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய பக்தி வெளியிலயும் வரணும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும், இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப சபைக்குள்ள வரும்போதும் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், நம்ம பாகுபாடின்றி எல்லாரோடையும் என்ன பண்ணணும், பழகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்ல இவங்க வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க, இல்ல இவங்க வந்து என் பகுதியில இருந்து வராங்க, இல்ல இவங்களை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், இல்ல வந்து இவங்க வந்து என்ன சொல்றது கொஞ்சம் வசதியானவங்க,
அப்படி நம்ம ஏதாவது ஒரு எண்ணம் ஒருவேளை நம்மளுக்குள்ள இருக்குமானால், ஒரு கடுகளவு ஒரு சிறியதாக இருக்குமானால், அது என்னது? தேவனை பிரியப்படுத்தாது. அப்போ நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட நம்ம விசுவாசம் இருக்கும் என்று சொல்லுவோமானால், நமக்கு வெளியில அப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படக்கூடாது. அப்படி இருக்குது, அந்த சிந்தனை எனக்கு வருது, எனக்கு அந்த மாதிரி மனிதர்களை ட்ரீட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுவோமானால், அதற்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்துல உதவி கேட்க வேண்டும். நான் என்ன பண்ணும்? எல்லாரையும் சரி சமமா பார்க்க வேண்டும். நான் ஒருத்தரை மேலேயோ ஒருத்தரை கீழே வைத்தோ பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ண கேட்கணும். பேதுரு ஒரு பகுதியில நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்றாரு? அவருடைய எண்ணம் எல்லாம், நான் என்ன பண்ணுவேன்? யூதருக்கு என்ன பண்ணுவேன்? சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்துல என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி யார்கிட்ட அனுப்புகிறாரு? கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது கடைசியாக வருகிற அந்த ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பார்க்கும்போது என்னது? அப்போஸ்தலர் 10:34-35 பார்ப்போம். ஆனால் அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மனிதன் வரான், அவன் எப்படி, அவனுடைய தோற்றம் இருக்கு, அவனுடைய காரியம் எப்படி இருக்கு, வெளிப்புறம் எப்படி இருக்கு, இதை குறித்து இல்லை. அவனுடைய செல்வம் எப்படி இருக்கு, அவன் ரொம்ப ஏழையா இருக்கிறானா, அதை குறித்து இல்லை. அவன் ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறானா, இல்ல நல்லா பார்க்க ரொம்ப அழகாவோ இல்ல நல்ல வித்தியாசமான நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோற்றத்துல இருக்கிறானா, அதை குறித்து இல்லை. யாரு ஆண்டவருடைய நீதியை நடப்பிக்கிறாங்களோ அவங்க தான் யாருக்கு? ஆண்டவருக்கு உகந்தவர்கள். அது அவர்களும் சரி, நாமும் அதே போல தேவனுடைய நீதியை நடப்பிப்போமானால் நாமும் தேவனுக்கு உகந்தவர்களா இருப்போம். அப்ப தேவன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இன்னொரு காரியம் பார்க்கணும்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? தாவீதை அபிஷேகம் பண்ண அந்த ஒரு சம்பவத்துல பார்க்கும்போது என்ன, அது சாமுவேல் நல்ல, ஆமா, ஏன்னா சாமுவேலோடைய மைண்ட்ல என்ன இருக்கு? எதற்காக அபிஷேகம் பண்ண போறோம்? ராஜாவுக்காக. ஒருவேளை ஆடு மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் 4 பேரை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? தாவீதை குறித்தும் அவருக்கு எண்ணம் வந்திருக்கும். ஆனா இங்க என்னது? ராஜான்னு சொல்லும் போது அவருடைய எண்ணம்லாம் எப்படி இருக்குது? ஒரு கம்பீரமா இருக்கணும், ஏற்கனவே கொஞ்சம் போர் காரியங்கள்லாம் பழகி இருக்கணும், இந்த மாதிரி அவருக்கு எண்ணம் இருக்கும்போது என்ன ஆகுது? அவர் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறார். அப்போ அது பெரிய பாவமானா அப்படி கிடையாது. அவருடைய எண்ணம் என்ன இருக்குது? பிராக்டிக்கலா அவர் திங்க் பண்றாரு. ஆனா தேவன் எப்படி பாக்குறாரு? ஆமா, தேவன் நீங்க எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வைத்து நடத்தி காட்ட அவரால் முடியும். அவர் அப்படி செய்கிறவர் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அந்த 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வாசிப்போம் சேர்ந்து. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களோ உங்களை ஒடுக்குகிறார்கள். ஆமா, அப்போ நம்ம பார்க்கும்போது நல்ல செல்வந்தரா இருக்கிறாங்க. அவங்க நமக்கு எல்லா தீய காரியங்களும் பண்ணுகிறவர்களா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்குது? அவர்கள் பக்கம் தான் நம்முடைய பட்சம் இருக்குது. நம்மளுடைய எண்ணம் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஆனா அதே என்னது? எளிமையானவர்களையும் சரி அவர் என்ன பண்றாரு? எடுத்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவரால் யாரை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அப்ப தேவன் என்ன பார்க்கிறாரு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவன் என்ன பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அடுத்து நம்முடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்படி அது எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். அதுல விசுவாசம் இருக்கிறதா? இருக்கிறது, சந்தோஷம். அடுத்த காரியம், அந்த விசுவாசத்திற்கு நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை குறித்து அவர் பார்க்கிறார். அப்போ அதுல ஒரு கன்க்ளூஷன் மாதிரி அவர் முடிக்கும் போது அந்த பிரமாணத்தை நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8வது வசனம் பார்க்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறவனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்போ இது நமக்கு ஒரு பிரமாணமாக இருக்கிறது. இது செஞ்சா நீ பரலோகத்து வருவ அப்படி கிடையாது. நீ ஆண்டவருடைய புள்ள, அதனால நீ என்ன பண்ணும்? இதை செய்ய வேண்டும். அப்பதான் நீங்க நன்மை செய்வீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயுல இயேசு சொல்லும் போதும் இதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது 2 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் என்னது? தேவனிடத்துல முழு இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். 2வது காரியம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுக்கு எல்லாத்துக்குள்ளேயே என்னது? இதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம்
வெளிப்படும் போது இப்படி 2 விதமாக வெளிப்படுகிறது. ஒன்று, அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துறோம், அவர் மேல அன்பு கூறுகிறோம். 2வது காரியம், அவர் சொன்ன காரியம் நம்ம மேல அன்பு கூறுவது போல நம்ம என்ன பண்றோம், பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறோம். அடுத்து 9-13 வசனத்தை வாசிப்போமானால் நம்ம அதை எப்படி ஆக்ஷன்ல செய்கிறது அதை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் ம் 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 இப்போ அடுத்த கடைசி அந்த 13வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கும் முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். சிம்பிளா 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு என்னது, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கட்டளை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்களேன். அதுல நான் 9 கடைபிடிச்சிட்டேன், ஒன்னே மட்டும் விட்டுட்டேன்னு சொன்னா அது என்னது, தேவனை பிரியப்படுத்தாது. 10னா 10யும் இது பண்ணும். அதே போல இங்க 2 பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீ தேவனிடத்துல அன்பு கூறுவாயானால் அதே போல நீ என்ன பண்ணும், பிறனிடத்திலையும் அன்பு கூறணும். அதை உன்னுடைய செயல்ல என்ன பண்ணும், வெளிப்பட வேண்டும். நம்ம அடுத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறது பார்த்தாலோ, அடுத்தவங்க பிரச்சனையில இருக்கிறது பார்த்தா நம்ம இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளால என்ன முடியுமோ அவர்களுக்கு முடிந்த உதவியை நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்வோமானால் நாமும் இரக்கம் பெறுகிறவர்களாக இருப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணாரு, உயிர்ப்பித்தாரு. கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு அவர் இரக்கம் செய்திருக்கிறார், நாமும் என்ன பண்ண வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும். அந்த இரக்கம் ஒன்று ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லுகிற காரியம். இன்னொரு காரியம், அவர்கள் என்னது கஷ்டத்துல இருந்தா அதுல நம்மால என்ன முடியுமோ நம்ம என்ன பண்ண வேணும், கிரியையின் மூலமாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும். 2வது காரியம், நம்ம 14 20 வசனம் உள்ள பகுதியில நம்ம பார்க்கும்போது என்னது, அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சோ நம்ம பார்த்த காரியம், முதலாவது பட்சபாதம் இல்லாதவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படி வெளிப்பட வேண்டும், சரிசமமாக நம்ம செயல்ல வேற்றுமை பாராமல் அப்புறம் பட்சபாதம் இல்லாமல் நம்ம செய்யப்பட வேண்டும். 2வது காரியம், நம்மளுடைய விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியையில வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம், வார்த்தைகள்னாலே நம்ம என்ன பண்றோம், விசுவாசத்தை காத்து கொள்கிறோம், அதை என்ன பண்றோம், செயல்ல செய்யாமல் போகிறோம். அதை செய்ய வேண்டும். இப்போ நான் முதலாவது ஒரு காரியம் சொன்னது போல ஒரு காரியம், அதாவது பிரான்ஸ்ல நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அது உண்மையா நடந்தது கிடையாது. ஆனா அதாவது பிரெஞ்சு புரட்சி வர்றதற்கு என்னது, அந்த காரியம் ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு கேட்டலிஸ்ட் இல்லைன்னா ஊக்குவிக்கிற காரியமாக என்னது நடந்த ஒரு காரியம். அதை நீங்க நம்ம இந்தியாவில் உள்ள சம்பவத்தை கூட என்ன பண்ணலாம், ரிலேட் பண்ணி பார்க்கலாம், ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்போ அது அந்த பிரான்ஸ் நாட்டுல மன்னர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அரசாண்டுட்டு இருந்தாங்க, எல்லா நாடுகள்ல இருந்தது போல. அப்போ என்ன இருந்ததுன்னா, ஒரு பெரிய வேற்றுமை இருந்தது. அதாவது கீழே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க சம்பாத்தியத்துல என்ன பண்ணுவாங்க, அதிகமா வரி கட்டுவாங்க. ஆனா மேல்நிலை மக்கள் நல்லா வசதியா வாழ்வாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது, வரி எதுவும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்னது, இந்த கீழே இருக்கவங்களுடைய கஷ்டமே புரியாது. அப்போ அதை விளக்குகிறதுக்கு ஒரு எழுத்தாளர் இப்படியா எழுதுறாரு. அதுதான் பின்னாடி ஒரு பிரச்சனைக்கு இல்லை, அந்த புரட்சிக்கு காரணமாகவே வருகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்டோட ராணி கிட்ட போய் எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஆகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. அப்போ அந்த ராணி என்ன சொல்றாங்களா, உங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னா என்ன, இல்லைன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு அரிசி இல்லைன்னா என்ன, நீங்க என்ன பண்ணுங்க, கேக் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அது எதை காட்டுகிறது, அதாவது மக்கள் அவ்வளோ ஏழ்மையில இருக்கிறாங்க என்பதை கூட என்ன பண்ண முடியல, அவங்களால புரிந்து கொள்ளாத நிலை. நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம்ல இந்த காலகட்டத்தில், ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்னது, அது உங்களுக்கு வாங்க முடியலன்னா நீ அதை சாப்பிடாத, அந்த மாதிரி. எதனால, மக்களுக்கும் அது தேவை என்று சொல்லி என்ன பண்ணால புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு என்ன பண்றது, மனிதர்களுக்குள்ள இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி நாமும் என்ன பண்ணக்கூடாது,
நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நான் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறேன், ஏன்னா ஆண்டவர் என்ன நேசிச்சிருக்காரு, என்னை வந்து ரட்சித்து இருக்கிறாரு. நானும் என்ன பண்றேன், எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க நான் சொல்ல வேண்டாம் கதையை நம்ம இங்க வசனத்திலேயே வாசிப்போம். இங்க என்ன போடப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 14வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். ம் 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 அடுத்து 15வது வசனம். ம் ஆமா, இங்க இதே மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு எடுத்துக்காட்டு என்ன பண்றாரு யாக்கோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு, உங்ககிட்ட வராங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, எனக்கு ரொம்ப பசியில இருக்கு எல்லாம்னு சொல்லும்போது, நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்வாரு, நீங்க வந்து உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன், எல்லாம் நல்லது. ஆனா என்ன சொல்றாரு இங்க, அவர்களுக்கு தேவையான என்னது ஆகாரத்தையும் கொடுக்கணும். ஒருவேளை நீங்களும் பட்டினியா இருக்கிறீங்கன்னா அப்ப என்ன சொல்லலாம், சேர்ந்து நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரு. அங்க விசுவாசம் மட்டும் வெளிப்படலாம். இல்ல உங்க வீட்டுல வந்து நிறைய சாப்பாடு இருக்கு, நீங்க நைட் ஆனா தூக்கி தான் வெளியில போட போறீங்க, இருந்தாலும் வந்து இவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போமானால் அது வந்து என்னது, நம்முடைய விசுவாசம் கிரியையாய் வெளிப்படாது, நற்கிரியையாக வெளிப்படாமல் இருக்கும். அப்போ அந்த காரியத்தை தான் இங்க சொல்றாரு, நம்ம என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், சுவிசேஷமும் சொல்ல வேண்டும், அதுதான் முக்கியம், பிரதானம். ஆனா அதே நேரம் உங்ககிட்ட இருக்குது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு திராணி இருக்குது, செய்ய முடியும், அவர்களும் பாத்திரமா இருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்ம அதையும் செய்வது என்னவா இருக்கும், நம்முடைய கிரியை வெளிப்படுகிறதாக இருக்கும், நம்முடைய விசுவாசம் கிரியையின் மூலமாக வெளிப்படுகிறதாக இருக்கும். அப்ப நம்ம வார்த்தையின் மாத்திரம் அல்லாமல், நம்ம 1 யோவான் 3:18 வாசிக்கிறது போல, என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். நம்ம வார்த்தையில சொல்றோம் சந்தோஷம், ஏற்கனவே கிரியையில செய்து கொண்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லாவிட்டாலும் நம்மால இயன்றவற்றை என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்து நம்ம வாசிப்போமானால் 18வது வசனம், ஒருவன் ம் 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 ஆமா, இந்த பகுதியில பார்க்கும்போது நம்ம 2 காரியம் இருக்குது. விசுவாசம் நிறைய பேருக்கு இருக்கும். சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு, பிசாசுக்கும் என்ன இருக்கான், விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம், யார் ஆண்டவர்னு தெரியும், அவர் சர்வ வல்லவர்னு தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ பிசாசுக்கு இருக்க விசுவாசத்துக்கும் நமக்கு இருக்க விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும்னா அது எப்போ, கிரியையினால வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும். நம்ம இந்த மத்தேயு 7:20 பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ நம்ம இடத்துல இருந்து அந்த கனி என்ன பண்ண வேண்டும், வெளிப்பட வேண்டும். அப்படி வந்தாதான் ஒரு வித்தியாசம் நமக்குள்ள விசுவாசத்துக்கும் இல்ல வெளியில இருக்க மனிதர்களோ சரி, இல்ல நம்ம இங்க வேதத்துல பார்க்கிற மாதிரி பிசாசுக்கு இருக்கிற விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். வெளியில உள்ள மனிதர்களும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சில பேர் நம்மளோட நிறைய இயேசுவை பத்தி சொல்லுவாங்க, நம்மளோட நிறைய ஆண்டவர் மேல அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பொழுதும் பேக்கெட்ல ஒரு ஏசப்பான்னு சொல்லிட்டு போட்டோ வச்சுட்டு கூட சுத்துவாங்க. சில பேர் செயினா கூட மாட்டிட்டு சுத்துவாங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா அது உண்மையான விசுவாசமான்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. விசுவாசம் எப்போ உண்மையான விசுவாசமா மாறும், பக்தி எப்போ உண்மையான பக்தியா மாறும், அது செயல்ல வெளிப்படும் போது. அப்ப யாக்கோபு இங்க தெளிவா நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய விசுவாசம் செயலாக மாற வேண்டும். அப்படி சொல்லிட்டு அவர் சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கிறாரு. நம்ம அதுல முக்கியமான காரியம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், அப்புறம் ராகாபை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு நிறைய விஷயங்கள் நம்ம முதல் அதிகாரத்துல இருந்தே பார்க்கிறோம். அவர் அழகா என்ன பண்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்கிறாரு. என்ன சொல், அதுக்கப்புறம் பைபிள்ல இருந்தும் காரியங்களை கொடுத்து அழகா விளக்குறதை நம்மால பார்க்க முடிகிறது. அதை பார்த்து புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்தும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது முதலாவது ஒரு மாதிரியாக விசுவாசத்துக்கே நம்ம யாராதான் தகப்பன்னு சொல்றோம். ஆமா, அப்போ அவரை குறித்து இங்க சொல்றாரு. ஆபிரகாம் என்ன பண்றான், அவனுக்கு விசுவாசம் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா அவன் அதே நேரம் என்ன பண்றான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த கேள்வியும் கேட்காம அவன் என்ன பண்றான், கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். நாமும் விசுவாசிப்போமானால், இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போமானால் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிந்தா அது செயலாக வெளிப்படும். ஏன்னா கீழ்ப்படிந்தோன்னு சொன்னா மனப்பாடம் பண்றது வேற,
மனப்பாடம் பண்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கும், மூளைக்குள்ளேயே இருக்கும். ஆனா அதுக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லும் போது அது செயலாக என்ன பண்ணும்? வெளிப்படும். அப்ப நம்ம கீழ்ப்படியும் போது அது வெளிப்படும். இங்க நம்ம 21-24 வாசிப்போமானால், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ விசுவாசம் அவனுடைய ம் 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 ஆமா, ரெண்டுமே இருக்க வேண்டும் சொல்றத அவர் இங்க சொல்றாரு. என்னது? விசுவாசத்திலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்பட்டான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். அவன தேவன் என்ன சொல்றாரா? தேவனுடைய நாமோ விசுவாசத்தை கிரியையாய் வெளிப்படுத்தும் போது, அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய சிநேகிதர் எனப்படுவோம். இங்க நம்ம பார்க்கிறோம், அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். அவனுக்கு ஒரு பக்கம் தெரியும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவனுடைய மகன் ஏன்னா சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டாரு. அவனுக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறதை நம்மளால பார்க்க முடியும். இப்போ மோசே நம்ம நிறைய காரியத்துல பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வராரு. வரும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரால் அந்த அற்புதத்தை டைரக்டாவே செய்ய முடியும். ஆனா என்ன பண்றாரு? மோசேக்கு ஒரு செயல்முறையை சொல்றாரு. அதை மோசே என்ன பண்றாரு? செயல்படுத்துறாரு. இப்போ செங்கடல் 2ஆ பிரிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணலாம்? பிரிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அதற்கு ஒரு செயலை செய்ய சொல்றாரு. அதே போல கண்மலையில இருந்து தண்ணி வரணுமா, அதுக்கு ஒரு செயலை செய்ய சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது அவன் இல்ல, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், நான் அந்த ஆக்ஷன் பண்ணாமலே என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு என்ன பண்றான்? கீழ்ப்படிந்து கிரியையினாலே என்ன பண்றான்? வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி இருந்தபடியால நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 22:12 அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு ஏற்கனவே தெரியாதா அவன் என்ன பண்ணுவான்னு? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா என்ன பண்றாரு? ஆண்டவர் அந்த டெஸ்ட் அவனுக்கு வைக்கிறாரு. அவன் என்ன பண்றான்? அதுல செய்யறான். அதுல இருந்து ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ற? தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று என்ன பண்ற? இதனால அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்ம எபிரேயர் 11:8 பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளாக வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளால இது முடியாத காரியம் போல தோன்றும். இப்போ திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுக்கு உடனே அதை செய்ய முடியுமா? உங்களுக்கு 100% ப்ரூஃப் இருக்கு, இது ஆண்டவர் தான் சொல்றாரு. கஷ்டமான காரியம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு அப்படி செட்டில் ஆன மாதிரி இருப்போம். அப்போ ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட தயக்கங்கள் இருக்கும். நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுவோம், இல்லை நம்ம ஐடியா கொடுப்போம் ஆண்டவருக்கு. நான் அங்கே போய் என்ன பண்ணுமோ அதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருந்தே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம எப்படி யாக்கோபு ஆண்டவர் கூட போராடுறாரோ அப்படி நம்மளும் என்ன பண்ணுவோம், போராடி பார்ப்போம். ஏன்னா நம்ம நினைக்கிறது நம்ம எப்படியாவது என்ன பண்ணோம், செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாருன்னு நீங்க உறுதியாக, உங்களுக்கு அதற்கு காரியங்கள் உறுதியாக தெரியுமானால் நம்ம அதற்கு என்ன பண்ணணும், தெளிவாக கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ராகாபை குறித்து பார்க்கிறோம். அவர்களை குறித்தும் என்ன யாக்கோப்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர்லயும் அந்த பகுதியில் அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:31 பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களே கூட சேதமாகாது இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்தனால அவ என்ன பண்றா, ஆண்டவருக்குள்ள வருகிறதை, மீட்கப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே காரியத்தை தான் இங்கேயும் யாக்கோபு சொல்லிட்டு அவர் முடிக்கும் போது சொல்லுகிறாரு, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும். அப்ப 2 விஷயம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும், அது வெளிப்படும் போது ஒரு காரியம், நம்ம மனிதர்களை ட்ரீட் பண்றதுல என்னது,
பாரபட்சம் இல்லாமல் வேற்றுமை இல்லாமல் நம்ம இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், நம்முடைய விசுவாசம் அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கிரியை உள்ளதா இருக்க வேண்டும். அப்படி கிரியை உள்ளதா இருக்குது நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாய் நம்ம என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும்.